ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு கௌதம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் இது வரைக்கும் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால் திரும்ப எடுக்க முடியும். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டெலிட் பண்ண ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் அப்படியே தான் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி நம்ம ஃபோனுக்கு திரும்ப கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தர் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆளுங்கிறதையும் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லேருந்து போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே நண்பா, நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஓகே நண்பா, உங்கள் ஃபோன் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே திரும்ப எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணணும் நண்பா. அந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது ஒரு சின்ன வீடியோ தான், ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சர்ச் த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபோனில் இது வரைக்கும் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே இந்த இடத்துல காட்டிடும் நண்பா. ஓகே நண்பா, உங்களுக்கு நான் லைவ் ப்ரூஃபோட காட்டுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாஸ்ட் 1 மந்தில் எனக்கு டெலிட் ஆன ஃபோட்டோஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் நண்பா, உங்களுக்கு லைவ் ப்ரூஃபோட காட்டுறேன். என் ஃபோனில் லாஸ்ட் 1 மாதத்தில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் மட்டும் தான் இந்த இடத்துல காட்டுது. அதே மாதிரியே லாஸ்ட் 1லேருந்து 3 மாதத்துக்குள்ளே டெலிட் பண்ண ஃபோட்டோஸை நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரூஃபோட காட்டுறேன். இந்த மாதிரி 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு வரையும் டெலிட் பண்ண ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி காட்டுறேன். என் ஃபோனில் டெலிட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகுது. இதே மாதிரி எல்லா ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா உங்கள் ஃபோன் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும் நண்பா. ஸோ நம்ம இங்கேருந்தே ரெக்கவர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் ஒரு சூப்பரான வேறு லெவலில் ஒரு ட்ரிக் இருக்குது நண்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிறத கூட நம்ம இங்கேருந்தே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம மொபைலுக்கு திரும்ப எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ட்ரிக் நண்பா. உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாம் திரும்ப எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் கேலரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே திரும்ப வந்துடும். ஓகே நண்பா, இதில் வேறு லெவல் ட்ரிக் என்னென்னா, நம்மளுக்கு எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டியிலே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம மொபைலுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே திரும்ப எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா வீடியோ தெளிவாக பாருங்கள் நண்பா. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சர்ச் பண்ணுற இடத்துல போயிட்டு gowthamtech.com இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி gowthamtech.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளூ கலரில் கௌதம் டெக்னு இருக்கும், ஆல் டெக்னிக்கல் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் டெக் சைட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இதே கூகுள் சர்ச்சில் gowthamtech.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் நண்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே கௌதம் டெக் அப்படிங்கிற சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பண்ணுற இடம் இருக்கும். அந்த சர்ச்சில் போயிட்டு ரீஸ்டோர் இமேஜ் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கரெக்டாக ரீஸ்டோர் இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த போஸ்ட் வந்துடும் நண்பா. இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் இது வரைக்கும் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.